ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 9 இன்னைக்கான ப்ரோமோவா ரிலீஸ் ஆயிடுச்சு மக்களே. 2 சாம்ராஜ்யங்களாக மாறும் பிக் பாஸ் வீடு. அதாவது ஒன்னு வந்து கானா வினோத்தோட சாம்ராஜ்யம், இன்னொன்னு வந்து தர்பூஸோட சாம்ராஜ்யம். நான் சொல்ல மக்களே, பேர் வந்து பிக் பாஸே அப்படிதான் கொடுத்திருக்காப்ல. நம்ம கானா வினோத் எப்பவுமே வந்து தர்பூஸ்னு சொல்லி தான் வந்து கலாச்சிட்டு இருப்பாரு நம்ம திவாகரை. இங்க அதையே வந்து பண்ணிருக்காங்க. ஒன்னு சண்டை வெடிக்கும், இல்லைன்னா மொத்தமா காமெடி சைடா மாறும் இந்த டாஸ்க். அதுதான் என்னோட தனிப்பட்ட கருத்து. அதாவது கானா வினோத்துக்கு யாரை போட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ராணியா நம்ம விஜய் பார்வதி அவர்களை போட்டிருக்காங்க. அதாவது திவாகரோட போட்டா வச்சுக்கோங்களேன், அது வந்து வேற மாதிரி ஒரு மாதிரி ஜெல் ஆயிடும். அதனால ஆப்போசிட்ல தூக்கி போட்டாங்க. நெக்ஸ்ட் திவாகருக்கு வந்து நம்ம வியன்னா அவர்கள் வந்து ராணியா போட்டிருக்காங்க. வியன்னா பார்வையை பார்த்தா அப்படியே ராணி லுக்ல உட்காந்துருக்காங்களாம். ஐயோ, வியன்னாவோட ஆக்டிங் இருக்கே வேற லெவல் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அதை ஏன் கேக்குறீங்க? கியூட்னஸ்ன்ற பேர்ல ஒண்ணு பண்ணுவாங்களே, அதை சொல்ற மக்களே. அதாவது தர்பூசணியோட மீசெல்லாம் ஒட்டின்னு பாதி ஒட்டின்னு பாதி ஒட்டாம இருக்கு. அதை பார்க்கும்போது சிரிப்பு தான் வருது. அது மட்டும் இல்ல, விக்கல் சீக்கிரம் என்ன பண்றாருன்னு தெரியல. என்ன பண்ற, அவர் வந்து ஒரு ராஜா அந்த நாட்டுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஓடி போயிட்டு தர்பூச சிக்கலா மூடிட்டு அந்த தலையில இருக்க கிரீடத்தை தூக்கிட்டு ஓடி வர்றாரு. அதை பார்க்கும்போது செம்ம ஃபன்னா இருந்தது. ஓகே, ப்ரோமோலயே ஓரளவுக்கு வேற லெவல்ல வச்சிருக்கானுங்க ஃபன்னு. உள்ள போனாதான் தெரியும். அதாவது ஃபர்ஸ்ட் நாள் வேணா ஃபன்ல இருக்கலாம், அடுத்த நாள் வந்து அடிச்சு போனாங்கன்னு நினைக்கிறேன். இந்த டாஸ்க் போன சீசன்ல எப்படி கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதாவது எதனா ஒரு பொருள் வந்து ராஜா கிட்ட இருந்து திருட்டு வரணும். ஓகேவா? அந்த மாதிரி அவங்களுக்கு தெரியாம திருட்டு வந்துட்டு இவங்க ஒலிக்க வச்சிட்டாங்கன்னா இவங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி இவங்க வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஒரு படிக்கட்டா மேல ஏறி போய் ராஜா வந்து கடைசியில அந்த ராஜா பொசிஷன்ல உட்காருவாப்ல. அதாவது 2 பேர் இருக்காங்களா, அதை ஒன்னா மாத்துவாங்க. அதுக்கான முயற்சி எதனா எடுக்கிறாங்களா, இல்ல வேற மாதிரி எதனா டாஸ்க் கொண்டு போறாங்களா, புது விதமானதெல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்கணும். பட் ஆனா டாஸ்க் சம பண்ணு. நம்ம ராஜா, அதாவது கானா வினோத் தான் ராஜா. அவர் என்ன பண்றாருன்னா அவரே வந்து பாட்டு பாடுறாப்ல. அதாவது அவரு கீழே வந்து ஒரு பாடல் நிகழ்ச்சி ஆடல் நிகழ்ச்சி எல்லாம் நடக்கும். பட் ஆனா ராஜாவே வந்து ஒரு பாட்டு எழுதி பாட்டு பாடிட்டு இருக்காப்ல, தர்பூசுன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பாதான் இருக்கு. பட் ஆனா தர்பூசணியை வச்சு கிளின்னு கிளிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ராஜாவோட மீச பாதி ஒட்டல. அது மட்டும் இல்லாம அந்த இந்த ஒரு இது ஆக்ட் பண்ணல, தர்பூசணி சாப்பிட்ற மாதிரி அதை உட்காந்து பண்ணிட்டு இருக்காரு. விஜய் பார்வதி ஒரு சில இடத்துல காணும், ஒரு சில இடத்துல தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஆனா அந்த கண்ணு வலி இன்னும் குறையவே இல்லை மக்களே. அது வந்து முதல்ல மேல மூடினதா இப்போ கீழே மூடுது. அது என்னன்னு தெரியல. டாக்டர் ஆனா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். கானா வினோத்துக்கு வந்து கமருதீன் மந்திரி அந்த மாதிரி எதனா ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்களா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் படைத்தலைவரா வந்து நம்ம இவர் தான் இருக்காரு. அதாவது பிரஜன் அவர்கள் தான் வந்து படைத்தலைவரா இருக்காரு கானா வினோத்துக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தர்பூசணிக்கு சாண்ட்ரா அவர்கள் தான் படைத்தலைவரா இருக்காங்க. நெக்ஸ்ட் இதுல இன்னொரு காமெடி பார்த்தோம் மக்களே. அதாவது நம்ம அந்த தூக்கிட்டு வருவாங்க, பல்லாக்கு தூக்கிட்டு வருவாங்களே, அதுல வந்து நம்ம சபரி அவர்களும் எஃப்ஜேவும் தூக்கிட்டு வராங்க. யார? தர்பூசணியை தூக்க முடியாம தூக்கிட்டு வராங்க. பாவம், அவனுங்களால முடியல, சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியலன்ற மாதிரி தான் அழுவாத குறையில அவங்களை வந்து தூக்கி வந்துட்டு இருக்கானுங்க. நெக்ஸ்ட் இந்த பக்கம் கானா வினோத தூக்கத்தை யாரு பாத்தீங்கன்னா விக்கல் விக்ரம். ஏயா இந்த இடத்துல நீங்க அந்த விக்கல் விக்ரம் குத்துக்கல, பாவை அவங்களால தூக்க முடியாம தூக்கிட்டு வரானுங்க அப்படின்ற மாதிரி தான் பார்க்கும்போது. பட் ஆனா ஃபன்னுக்கு பஞ்சமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் ஆனா சண்டைகள் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கன்ஃபார்மா சண்டை இருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ஃபன்னா இருக்கு, செகண்ட் ப்ரோமோ எதனா சண்டை வருதான்னு தெரியல. அது என்னன்றது நான் அடுத்த வீடியோல அப்டேட் பண்ற மக்களே. ஆனா போன வாரம் ஃபுல்லா ரூமர்ஸ் ஒன்று ஸ்ப்ரெட் ஆயிடுது பாத்தீங்களா. அதாவது இந்த வாரம் வந்து ஸ்கூல் டாஸ்க் தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பயே சொன்னா அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதிகபட்சம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இங்கேயும் பண்றாங்க. இது வந்து ஒரு சீக்ரெட் டாஸ்க் யாருக்காவது கொடுப்பாங்க. நிறைய விஷயங்கள் உள்ள நடக்க போகுது. அதுக்கு வந்து நான் அவளோட காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லணும். சரி, பொறுத்திருந்து பார்ப்போம் மக்கள். இந்த ராஜாங்கம் டாஸ்க் பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதை பத்தி நான் தெரிஞ்சுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகானை தட்டி விடுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உடனே வந்து சேரும். பை, டேக் கேர்.